ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா FF CS கேம் பிளே. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பிஆர் வரும், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, லைக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எங்கே போகிறோன்னா சும்மா லாபிக்கு போகலாம். ப்ரொஃபைலுக்கு லாபியில் தான் இருக்கோம். ப்ரொஃபைலுக்கு போகணும். தேவையில்லாத ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ பண்ண சொல்லிட்டு பண்ண, அவ்வளோதான். சரி, இப்போ ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு லக்கராயருக்குள்ள போயிடலாம். இருங்க ஒரு நிமிஷம். காய்ஸ், உங்களெலாம் நிறைய பேர் என்னென்னலாம் வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, லக்கராயருக்குள்ள என்னென்னலாம் ஒரு 10,000 இருக்குது, ஸ்பின் பண்ணிப்போம். எப்படி இருந்தாலும் கிடைக்காது, அது எனக்கும் தெரியும். கன்ஸ் மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் நம்பி என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன். எனக்கு என்ன வந்துன்னு பார்ப்போம். இருக்கு நினச்சேன். ஒரு கிரனேடு ஸ்கின் கூட தரல, எல்லாமே கன்ஸ் தான் தந்துருக்காங்க. நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இப்போ நான் இன்ட்ரோவை போட்டுட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், என்ன ஒரு ஒன்றுன்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டில் நான் தோற்று போயிடுவேன்னு நினச்சி இந்த ரவுண்டே ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் என்னென்னா ரெக்கார்ட் பட்டன் அமுக்கலை. தோற்று போயிடுவோன்னு நினச்சேன். பட் எப்படியோ ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஃபிஸ்டில் தோற்கடிச்சேன். இந்த ரவுண்டில் நம்ம P90 தான் எடுத்திருக்கோம். யூஎஸ்பிலாம் தேவையே இல்லைன்னு. உங்களில் நிறைய பேர்லாம் யூஎஸ்பியில் 1 டேப் அடிப்பீங்க. யார் அடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஐயோ பாருங்க, என்னங்க இவன் ஷபா கடுப்பு தாங்க இருது. இருங்க ஏங்க, இப்போ தான் மேலே எழுதியிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா மேலே இருந்திருப்பேன். இப்போ தேவலாமல் கீழே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அவன் போட்டு தள்ளிடுவான் பாருங்க. நான் டீமேட்ஸ் எல்லாரும் போட்டு தள்ளிடுவாங்க போல். எனக்கு போர் தான் வெடிக்குது. இப்போ விளாடாமல் சும்மா ஓபி அடித்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் விட்டா. இப்போ பாருங்கள், அங்கே ஒருத்தர் அவன் தலையை காட்டினா போதும். பட் கால் இல்லைவா? யாரா நீ? நிறைய கூப்பிட முடியாது. என்ன ஆக்சுவலாக அவன் யாருன்னு தெரியல. இருமல் இருக்கு காய்ஸ். சரி பரவாயில்ல, அடுத்த வீடியோ நம்ம இந்தியாவில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சார்ஜ் வேறு 5 தான் இருக்குது, என்னன்னு தெரியல காய்ஸ். இப்போ வந்து நான் ஏகே பாடி சேனல் எடுத்துருக்கேன். என்னால் ஃபேமஸ் கன்னெல்லாம் யூஸே பண்ணுறது எனக்கு யாரும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கன். ஸோ அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணல. கைஸ், இந்த ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லாமல் கிரானி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாமா? அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக பண்ணுறேன். என்னென்ன பண்ணலாம்? என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டேன். 2 பேரா? என்னங்க தப்பிச்சிட்டாங்க. நம்மளுக்குனே தப்பிக்கிறாங்க. சரி, இப்போ மேலே தானே போவேன். எனக்கென்னமோ ரெடியாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை பார்த்துட்டானா? இல்லை, பார்க்கல. இவனை மண்டையில் போட்டுட்டு அப்படியே நம்ம டீம்மேட்ஸே எல்லாரும் போட்டு தள்ளிடுவாங்க, நம்மளுக்கும் தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லையே நம்ம விக்ட்ரியில் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே 2 விக்ட்ரி வாங்கணும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா ஒரு வெஸ்ட் எடுக்க போகிறோம், ஒரு ஹெல்மெட் எடுக்க போகிறோம், ஒரு கிரனேட் எடுக்க போகிறோம், ஒரு க்ளோவ் எடுக்க போகிறோம், ஒரு ரிப்பேர் கிட் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். அங்கே ஒரு மஷ்ரூம் வந்துச்சு. சரி தேவையில்ல, விடுங்க. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? MP40 பரவாயில்ல, எனக்கு P90 தான் பிடிக்கும். உங்களெலாம் யாருக்கு எந்த கன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பஸ்
ஸ்பீடாக பிடிக்கும் நம்புகிறேன். அவங்க நல்லாயிருக்கும். இருக்கா இந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தா ஈஸியாக ஹெட்ஷாட் அடிச்சிடலாம். அது எல்லாருக்கும் தெரியும். இல்லை என்ன ஆக போதான் தெரியல. இன்னொரு மேட்ச் வர ஆடணும். பட் இந்த ஸ்லோவாக தான் குறையும். கைபார் பாயிண்ட் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. வேஸ்ட் அது. ஏன் தான் மறுபடியும் கைபார் பாயிண்ட் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. எனக்கு சாதா ஆடுறதே பிடிச்சிருந்தது. போட்டுட்டு கஷ்டப்பட்டு 148 63 33 66 இருந்தால் அவனுக்கு பக்கத்தில் டேமேஜ் வந்துருக்கணும். இன்னும் அவங்க ஏதோ கூட ஹெச்பி வச்சுருப்பா. நம்ம இனிமேல் போட்டுவோமான வாய்ப்பு இல்லை. ஸோ கால்மே லியோன்டாண்டா அவன் கால்மே லியோன் தெரிஞ்சுட்டு ஒரு கில்லு கூட மற்றவங்களுக்கு தர மாட்டேங்கிறையே. சரி விடுங்க. கோல்டு தான். கோல்டுன்னு சாதாரண இதை போட்டுறாதீங்க. ஏன்னா இவன் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஒரு 2 வருஷம் கழிச்சு இதை இன்ஸ்டால் பண்ணுற. சில்வரில் இருந்தது. அப்போ வீடியோ இருக்கிற சில்வர்லேருந்து கோல்டு வந்ததுதான். ஆனால் 2 தடவை ஹீரோய்க்கு 2 தடவை விளாண்டா 2 தடவை ஹீரோய்க்கு. பிஆரில் என்னென்ன சேலஞ்செலாம் பண்ணலான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் தேவையே இல்லைங்க. கோல்டு ட்ராப்பு தான் நல்லது. அது வேஸ்ட். சரி விடுங்க. வேணால் மேட்ச்குள்ளே போக வேண்டியதுதான். சார்ஜ் 4 தான் அங்கே இருக்குது. கடுப்புங்க. சார்ஜே இல்லையே. சரி விடுங்க. சார்ஜரும் இல்லைன்னு சொன்னேன். மேட்ச் இல்லைன்னு சொல்லவே இல்லையா? நான் மேட்ச் இருக்குன்னு நம்பி போனேன். மேட்ச் இல்லை. மேட்சே முடிஞ்சிருச்சாமா. Free Fire India is set in a virtual world. I will ensure the Yagami name lives on. ஏன்னா இந்த டீமெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஃப்ரீ ஃபயர் காரங்கிட்ட ஒன்று சொல்லணும். அவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமாங்க, ஹவுலர்ஸு வார் பிரிஞ்சர்ஸ் இந்த டீமை தவிர வேறு எந்த டீமையும் உருவாக்க மாட்டாங்களா? இல்லைங்க சும்மா தான் கேட்குறேன். இந்த டீம் தவிர வேறு எந்த டீமும் உருவாக்க மாட்டாங்களா? ஃப்ரீ ஃபயர் கிளாஸ் ஸ்குவாட் ஆரம்பித்ததுலேருந்து வார் பிரிஞ்சர்ஸ் ஹவுலர்ஸ் தான். ஆனால் எந்த டீமுமே இல்லை. ஒரு இன்னும் ஒரு 6 டீம் 8 டீம் உருவாக்கவே இல்லை. சரி ஒரு 2 டீம் போட்டுதான் போனால் ஃப்ரெண்ட்ஸே அவங்கள காலி பண்ணிடுவாங்க போல. ஏன்னா நம்ம யார் பக்கத்துலலாம் போகிறோமோ அவங்க கீழே விழுந்துடுறாங்க. என்ன லக்குன்னா தெரியல நமக்கு என்ன அன்லக்குன்னு தெரியல. தான் என்ன பண்ணுறது, கீழே போக வேண்டியது தான் யோசித்தேன். சரி போகலாம். யார் இருக்க போகிறா? அம்மா சேல்ஸான ஒரு செகண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். ஸோ நான் எடிட் பண்ணுற ஆப் என்னென்னா கைன் மாஸ்டர் தான். நீங்கள் நிறைய எழுதியிருக்கோம், அதையே பார்த்துக்கோங்க. நிறைய யூடியூபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆப் தான். ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூபர் வாங்க, மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை ஹெல்ப் இந்த இதில் நீங்கள் எடிட் பண்ணால் தான் ஃபேமஸ் ஆகும். அந்த நம்பிக்கை அதை நம்பி தான் நானே இந்த கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன். யூடியூப் சேனல் இதால் நம்பி உருவாக்குறேன். பார்க்குற எல்லோரும் ஒரு லைக்காச்சும் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் கைஸ். சரி விடுங்க, லைக் பண்ணாட்டி ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. சரி கைஸ், யாரெல்லாம் நான் பாட்டு யூடியூப் ப்ரோ இதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ வீடியோவோட இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா இன்னும் 3 ரவுண்டு தான் இருக்குது. 2 CS ஆடிட்டோம். பார்த்தா தான் நாளைக்கு வீடியோ வருங்க. ஸோ இங்கே ஒருத்தர் மண்டையில் போட்டது நான் ஒருத்தர் வரேன். அதை கண்டிப்பாக எனக்கு ஒரு செகண்டு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. சரி பரவாயில்ல, அதுக்கு அவன் இருக்கிறதால அங்கே போட்டு தள்ளுறா. பட்
நம்மளுக்குலாம் ஹெட்ஷாட் கிடைக்க வேண்டியது கிடைக்கல. கைஸ் இவன் பேர் என்ன? நோவா. கைஸ் ஜெயிச்சிருவாங்க. அந்த டீம் வச்சு அடிச்சு முடிச்சிருவாங்க. யாருமே தெரியல. கரோலி கரோலின்னு பேர் தெரியல. இவன் அழுத்து பிடிக்கிறானே. இது 1 vs 3 இப்போ வந்துச்சு. ஆமாம் சரி பரவாயில்ல. இதுலேயாச்சும் சொல்லணும்னு ஆடுவேன். கைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் பண்ணலாம், பிஆரில் என்னென்ன வெப்பன்ஸு எங்கெங்கெல்லாம் லூட்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன எப்படிலாம் பார்ட்ஸ்லாம் போடுறதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் யோசிப்பீங்க சில நேரத்தில் வாய்ஸ் கம்மியாக கேட்குது, சில நேரத்தில் அளவுக்கு மீறி கேட்குதுன்னு யோசிப்பீங்க. அது என்னென்ன பண்ணுறது நான். சரி இந்த ரவுண்டே அப்படி ஜெயிச்சிருவேன் இப்படியே நம்புறேன். நான் தோற்றக்கூடாது. எப்போ தெரியும் இது அவளுக்கு ஏதாவது செஞ்சனா கஷ்டப்பட்டு அவ்வளோ டேமேஜ் எடுத்தா. அவள் வாட்டுக்கு ஒரு புல்லட்டு ஒன்றா ரெண்டாம் தெரியல. பட் இது ஒன்றா இல்லை ரெண்டாம் தெரியல. அந்த புல்லட்ஸில் அவளை போட்டு தள்ளிட்டான். கஷ்டப்பட்டு டேமேஜ் பண்ணது நானும். பட் கில் அசால்ட்டாக எடுத்துருக்கிறது அவன். உங்களுக்கு எப்படிலாம் நடந்திருக்கா அதை கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இவ்வளோ கமெண்ட் பண்ண சொல்கிறேன். இது ஒன்றாச்சும் பண்ணுவேங்க. நம்ம மேலே போயிட்டாலா இருங்க மேலே ஏறிக்கிட்டா. ஸோ அவன் எங்கன்னு பார்க்கணும். டீம் இருங்க 2 பேரா? 2 பேர் தான் அதுக்கு இறங்குவார். பட் இப்போ இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிற மாதிரி நிறைய வகையான சான்ஸ் இருக்குது. இன்னொன்று நீங்கள் யோசிப்பேன் என்ன எல்லாத்தையும் கமெண்டாக பண்ண சொல்லுவேன். பிடிச்ச டான்ஸ் அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இதில் கமெண்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு ஒன்றாச்சு பண்ணிடுறேன். ப்ளீஸ் நான் எப்படி சொல்கிறது ஒரு வி பேட்ச் வாங்குறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அதனால் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லாட்டி ஒரு ஹாப்பினஸ்க்காக லைக் ஆச்சு பண்ணிடுங்க. சார்ஜ் வேறு கிடைக்கிறது 2 தாங்க இருக்குது. சார்ஜ் ஸ்லோவாக தான் இருக்குது பரவாயில்ல. ஆனால் இந்த ரவுண்டுக்கு தாக்கு பிடிச்சிருந்தா பவர் ஆஃப் ஆயிடாம. நான் பவர் ஆஃப் ஆகிட்டேன். கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ தான் வேஸ்ட்டாக போயிடும். இதுங்க இங்கே டெலிபோர்ட் ஆகிக்கலாம். மேலே போகலாம். கண்டிப்பாக ஒருத்தர் நமக்காக வெயிட் பண்ணுவான். ஸோ கண்டிப்பாக ஒருத்தன். ஆனால் நம்மளை பார்த்துட்டா. ஆனால் அந்த சைடு அவள் சுட்டுட்ருக்கா. அந்த சைடு யாருமே இல்லை. ஐயோ 2 பேர் இருக்காங்க. இப்போ இவன் காலி பண்ணிட்டான். காலி பண்ணான்னு கீழே போயிருந்தா தான் பரவாயில்ல. அவன் யாருங்க என்னங்க பேருக்கு. சரி இப்போ என்ன பண்ணுறது. ஹவுலர்ஸ் vs வார் பிரின்சஸ் இந்த டீமை தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. பட் உங்களுக்கு பிடிச்ச டீம் என்னாலும் அதுக்கும் அடுத்த கமெண்ட் பண்ணுவேன். அதுக்காக என்னடா எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுற சொல்கிறேன். கமெண்ட் பண்ண சொல்கிறேன். நான் எப்படிடா என்னடா பண்ணுவேன்னு கேட்டால் இதெல்லாம் ஒன்று பண்ணுங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க போதும். எல்லாமே பண்ண சொல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் எல்லாம் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வாங்க சொன்னால். ஸோ ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்து என்னென்ன சேலஞ்சஸ்லாம் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி காய்ஸ் இப்போ வீடியோ முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இதான் 3 பூயா ஸ்ட்ரீட்டா ஒரு மேட்ச் நான் காட்டல. ஓகே guys, thanks for watching guys. Tata, see you, bye bye.